இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா மீனம் ராசி. இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா, பொதுவாகவே பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இரக்க குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க, தைரியசாலிகள் மற்றும் புத்திசாலியாக செயல்படுவாங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு உதவுவதிலும் சரிங்க, சமூக சேவை செய்வதிலும் சரிங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மேலுமே இவங்க அமைதியான குணம் படைத்தவங்க. மேலும் வாக்குவாதங்களை முக்கியமாக இவங்க தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள். இந்த மீன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்க பெறப்போகும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐப்பசி மாதத்தில் நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, கிரக நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ராசியில் இருக்கும் பூரட்டாதி 3ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை பார்த்திங்களா பல நேரத்தில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்குவீங்க. மேலுமே இந்த குருவோட தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் இந்த குருவோட மீன ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்திங்களா இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்துமே பேச தெரிந்தவங்க. மேலுமே இந்த மீனம் ராசி தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனது தாங்க பெரியது அப்படின்னு சொல்வீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைத்துருவீங்க. உங்களோட இமேஜ் பார்த்திங்களா எங்கேயுமே பாதிக்காத வகையில் எப்போதுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்க. மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த அற்புதம் நிறைந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுக்கு பெறப்போகும் பலன்கள் என்ன? எப்போதுமே கலகலப்பாகி பேசி மற்றவங்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட நம்மளுடைய மீன ராசி நேயர்களே, இந்த மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு முன்கோபத்தை குறைத்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே உங்களோட பேச்சிலையும் சரிங்க, நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டாலும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற முடியும். முடிந்த வரைக்குமே அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் முக்கியமாக தலையீடு செய்வதை தவிர்க்கணுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறைக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது நடைபெறுங்க, கவனம் தேவை. ஸோ கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். உற்றார் உறவினர்களோட வருகையால் வீண் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளுமே கொஞ்சம் இந்த டைமில் அதிகமாக தான் இருக்கும். பண வரவுகளில் தடைகள் நிலவுவதனால ஆடம்பர செலவுகளை நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாம் இருந்தீங்களா தேவையில்லாத இடையூறுகளையும் சங்கடங்களையும் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் புதிய முயற்சியில் ஏதாவது ஒரு காரியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அரசு வழியில் தேவையில்லாத சங்கடங்களை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த கடன் உதவிகள் தாமதப்படுறதுனால அபிவிருத்தி குறையக்கூடும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலைப்பளை அதிகரிக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையும். எவ்வளவு தான் பாடுபட்டால் கூட மேல் அதிகாரிகிட்ட நல்ல பெயரை எடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழல் தான் உங்களுக்கு இருக்கும். மேலுமே நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தாமதப்படும். நிலுவைத் தொகைகள் கைக்கு கிடைக்காம இழுபறியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்திங்களா நீங்கள் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குமே கூட இருக்குங்க. ஸோ இறை வழிபாடுகள் செய்யுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். அடுத்ததாக பார்த்திங்களா பெண்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிறந்த வீட்டிலையும் சரிங்க, புகுந்த வீட்டிலையும் சரிங்க, ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். பேச்சுவார்த்தையிலையும் சரி நடவடிக்கையிலையும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே தடைகள் உண்டாகுங்க, இருந்தால் கூட அவ்வளோ பெரிய தடைகள் வராது. மேலுமே கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளானது அதிகரிக்கும். பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் பார்த்திங்களா தாமதமாக தான் கிடைக்க ஆரம்பிக்கும்.
அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா, மக்களோட தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யறதுனால் மட்டுமே உங்களோட ஆதரவுமே பெற முடியும். பேச்சில் சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலுமே தடைகள் நிலவும் அப்படிங்கிறதுனால எதையுமே முழுமையாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுமே இருக்கும். மனக்கவலையுமே இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. தொழிலில் போட்டி பொறாமை அதிகரித்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. வரவேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்காம இழுபறியான ஒரு நிலையில் இருக்கும். பொருளாதார நிலையிலும் சரிங்க தடைகள் உண்டாகும். தேவையில்லாத இடமாற்றங்களால் உடல்நிலை பாதிப்படையும். சேமிப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குறையும். அடுத்த பார்த்தோமா, மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முயன்று படித்தால் கூட அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மனம் பார்த்திங்கன்னா அலைப்பாயும். ஸோ உங்களோட மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்காங்க. மதிப்பெண்கள் குறையிறதுனால பெற்றோர் ஆசிரியர்களோட அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைப்பதிலும் தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஏற்படும். தேவையில்லாத நண்பர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி பூரட்டாதி 4ஆம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்களா தன லாபம் கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நோய்கள் அனைத்துமே நீங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மேலுமே எதிர்பாலினத்தால் செலவு ஏற்படும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் கூட ஏற்படலாம். பேச்சுவார்த்தையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தோமா, பணவரத்து சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலமே உண்டாகக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் பார்த்திங்களா மாற ஆரம்பிக்கும். விற்பனை அதிகரிக்கும். வார இறுதியில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய புத்தி சார்வத்தினால வேலைகளை திறமையாக நீங்கள் செஞ்சு முடித்து பல பாராட்டு பெற போகிறீங்க. பதவி உயர்வுமே கிடைக்க இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தோமா, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். குழந்தைகளோட செயல்களால் பெருமைகள் அடைய போகிறீங்க. உதவி கேட்டு உங்களை நாடி வரவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாமே நீங்கள் செஞ்சு அதனால் உங்களுடைய வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும். அவங்களுக்குமே சிறப்பாக நீங்கள் உதவி செய்வது ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க சித்தர்களை வணங்கி வர எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்குங்க. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள், கடன்கள், தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும். நீ வரக்கூடிய காலங்களுமே உங்களுக்கு யோகமாக மாறும். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா, அக்டோபர் 31, நவம்பர் 1ஆம் தேதி. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் தினங்கள் நவம்பர் 6, 7, 8 இந்த நாட்கள் மட்டும் நீங்கள் சந்திராஷ்டம தினங்கள்னு இந்த நாளில் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 12வதும் இறுதியான ராசியாகவும் வருவது தாங்க மீனம் ராசியாகும். இந்த மீன ராசியோட அதிபதியாக நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானே அதிபதியாக இருக்கிறாருங்க. மேலுமே நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக இந்த மீன ராசிக்காரர் பொதுவாகவே இருப்பாங்க. மற்ற எல்லா ராசிக்காரரை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபடும். அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொண்டவர்களாக இந்த மீன ராசிக்காரர் பொதுவாகவே இருப்பாங்க. இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா தங்களோட வாழ்வில் பல்வேறான நிலையிலும் மேம்பட என்னென்ன அவங்க பரிகாரங்கள் செய்யலாம், அவங்களுடைய குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சியான ஒரு நிலையானது நிலைத்து நிற்க அவங்க என்ன செய்யலாம் பரிகாரங்கள். மீனராசிக்காரர் தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளையுமே பெறுவதற்கு வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர், ஆலங்குடி ஆகிய கோவில்களுக்கு நீங்கள் சென்று குரு பகவானை உங்களோட முழு மனதோடு நினைத்து வழிபட வேண்டுங்க. உங்களோட தாய் மற்றும் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரித்து குரு பகவானோட பரிபூரண அருளையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே கோவில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவிகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதுமே உங்களோட குரு தோஷத்தையுமே போக்குங்க. உங்களோட கையால் ஆழம் மற்றும் அரச மரங்களை வெட்டுவதை முக்கியமாக தவிர்க்கணும். வருடத்திற்கு ஒரு முறை வேதமறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகள் தானமாக செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்கள் குரு பகவானை வணங்கி வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மீன
ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். மேலுமே அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட